எப்படியாவது புடிங்குங்களா? புடிங்குங்க, அதுல இருந்து புடிங்குங்கய்யா. மாடகுட்டினா அவர் கையை தராரு. ஆமா, அவர் எப்போன்னு இருக்காரு. ஆமா ஆமா, வாழை உருவினோடனே வாழை என்ன செஞ்சாங்க? கொண்டா வாழை கொண்டா. ஆமா, வாழை பிடுங்கினார்கள். சரி, பார்த்தா ஐயோ பாவிகளே, சரி நடப்பது விதியா என்று சொல்லி போன உடனே அந்த மண்டபத்திலே தாயான இசைக்கியம்மன் அந்த நீலி வடிவத்தில் இருக்கா பத்தியலா, அவள் அழைத்து கொண்டு வேதி நாங்க செட்டியாரும் வர்றாங்க. பிள்ளை தூக்கி மண்டபத்துல வருகின்ற சமயம் ஆமா இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு சந்தேகம் என்ன, நிறைய சம்பவங்கள் நடக்கு. ஆமா ஆமா, அப்போ ஒரு கொலை செஞ்சிடும். அப்பவும் என்ன செஞ்சாங்கன்னா 90% கொலை செஞ்சுட்டானேன்னு சொல்றோம். இல்ல 10% என்ன செய்யறா, ஒரு மனிதன் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கானே. ஆமா, அப்ப அவன் பக்கம் நியாயம் இருக்குமோன்னு அந்த தரப்பும் வரும். ஆமா, தரப்பு வந்து எதிர் தரப்பும் வரும், நமக்கு தரப்பும் வரும். நமக்கு சாதகமாவும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ அதுல 10% நினைப்பாங்க. அதுல ஒருத்தன் நினைச்சான், என்ன நினைச்சாங்க, இவ்வளவு அழகான பெண்ணை இவன் என்னுடைய மனைவி இல்லைன்னு சொன்னானே. ஆமா, உண்மையிலே இவனை கொல்ல வந்தவள் அவளாகத்தான் இருக்கலாமோ என்னவென்று தெரியவில்லையே, இப்படி என்று சொல்லி ஒட்டு கேட்பதாக வெளியில வந்து நின்னான். ஓஹோ, இதை அம்மா அறிந்தால தெய்வ பிறவி அல்லவா அம்மா, கண்டிப்பாக வெளியே அப்படி இவளுக்கு தெரியாது என்று இவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்படியே ஒரு தொட்டில் கட்டி சரி அந்த பிள்ளையெல்லாம் கிடத்தி அம்மா எப்படி தாளாட்டுகின்றார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா தாளாட்டுகிறார். ஆரி ரே ரீ ராரி ரே ரோ